ஜீன்ஸ் தான் செலவு கம்மின்னு பார்த்தா இதுக்கு ஊசி நூல் செலவு எக்கச்சக்கமாகுதே. யார் இது கோட்டு சட்டையெல்லாம் போட்டு? யார் சார் நீங்க? உள்ள போய் பேசலாம். மருமகளுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால ஆபீசருக்கு மெடல் கொடுக்க வந்திருப்பாங்களோ? மெடல்ல தாம்பூலத்துல வச்சா கொடுப்பாங்க. சார் என்னல உட்காண்டீங்க? சார் நீங்க சம்மந்தம் இல்லாம அட்ரஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான அட்ரஸ்க்கு சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். என் வீட்டுல பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. வேற பொண்ணு இல்லைங்களே? இருக்காங்க. யாரு? உங்க மருமக. நீங்க சம்மதம்னு சொன்னா உங்க மருமகளை எங்க மருமகளை ஆக்கிறோம். யோ எந்திரியா மேல. அசிங்கமா ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியில போயிரியா? ஏப்பா மாமனார் கிட்டவே மருமகளை பொண்ணு கேட்ட கதை எங்காவது நடந்திருக்கா? நடந்தது இல்ல, நடத்தி காட்டுறேன். தம்பி நீ வேணா அவதார புருஷனா இருக்கலாம். ஆனா விதவைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் பெருந்தன்மையானவன் இல்ல. அங்கங்க போற தால்ரா. சீதா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்கேயே சொல்லியிருப்பேன். ஆனா உனக்கு நம்பிக்கை வந்திருக்காது. உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான் நான் அப்பா அம்மாவோட வந்திருக்கேன். எனக்கு வேற யாரோட சம்மதமும் தேவையில்லை. உன் சம்மதம் மட்டும் கிடைச்சா போதும். யோ சம்மதம் சொல்றதுக்கு அவாரியா? இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நான் தான் எடுக்கணும். இவன் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா நேரா சுடுகாட்டுக்கு தான் போகணும். இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக முடியாது. அம்மா சீதா, இந்த மகான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு நினைக்கிறியா? நீ மாசம் வாங்குறியா 5000 ரூபாய் சம்பளம்? அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். என் பையனுக்கு கோடிக்கணக்கான சொத்தோட பொண்ணு கொடுக்கறது கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க. பணம் எனக்கு பெருசு இல்ல. என் பையன் சீதா மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் இங்க வந்தோம். இதை நீ மரியாதையை ஒத்துக்கிட்டீன்னா உனக்கு தான் நல்லது. ஏய் என்ன மிரட்டுறியா? போங்கடா வழியே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அடிச்சு நொறுக்கிடுவேன். சீதா, ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கல்யாண இன்விடேஷனோட வர்றேன். இதுக்கு நடுவுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அனுப்பு. கிழிச்சிருவியா? குடலை உருகிடுவேன். போலாம்பா. அம்மா சீதா, மேடம், உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? லாயர் கிட்ட இருந்து. எனக்கு யார் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க? நான் தான் அனுப்பிச்சேன். எதுக்கு? எனது கட்சிக்காரரான சேகருக்கும் சீதான்கிற தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது. ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறார். என்ன பயமுறுத்துறியா? நோ நோ மேரியா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கேன். என்னோட குடும்பம் நடத்த வரியா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா? கோர்ட்ல சந்திப்போம். வணக்கம் சார். நான் தான் அருண். ஓ நீதான் அருணா? ஆ. நான் காம்ப்ரமைஸ்க்கு வந்துறியா? இல்ல, சீதாவை நீங்க போய் பார்த்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பார்த்தா என்னடா பண்ணுவ? ஐயா கேக்குறேன்ல. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எஸ் சொல்லுங்க. பகவத்கீதை, பைபிள், குரான் எதில் வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்றேன். சீதா என் பொண்டாட்டி. நோ, அவர் பொய் சொல்றாரு. அவர் சொல்றது பொய்யா உண்மையான்னு முடிவு செய்ய வேண்டியது கோர்ட். நீங்க சொல்லுங்க. சீதாவை நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கே 2 பொண்டாட்டின்னு நீங்க கேட்கலாம். பாவப்பட்டுதான் சீதா கழுத்துல நான் தாலி கட்டினேன். முதல் இரவு நடக்கிறதுக்குள்ளேயே புருஷன் போய் சேர்ந்துட்டான். புகுந்த வீட்டுல கழுத்து பிடிச்சி தள்ளிட்டாங்க. திறந்த வீட்டுக்கு பாரம் ஆயிட்டான். என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்ல. எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சனா கதர்னா. அதனால்தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். இல்ல யுவர் ஆனர், இவர் சொல்ற எதுவுமே உண்மை இல்ல. சீதா கழுத்துல வலுக்கட்டாயமா தான் இவர் தாலி கட்டினாரு. முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். என் கட்சிக்காரோட மனைவி உங்க மனைவி ஆக்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, இவருக்கு ஆதரவா உண்மையை மறைக்கிறீங்க நான் சொல்றேன். யுவர் ஆனர்,
இந்த வழக்குல சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சீதாவோட தந்தை திரு சண்முகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். உங்க மருமகன் சேகருக்கும் உங்க 2வது மக சீதாவுக்கும் திருமணம் நடந்தது உண்மையா? உண்மைதான். இந்த கல்யாணம் உங்க சம்மதத்தோட தான் நடந்தது? ஆமா. உங்க 2வது பொண்ணையும் உங்க மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க காரணம்? விதவைக்கு வாழ்க்கை தர வேற யாரும் தயாரா இல்ல சார். நோ, இவரும் போய் தான் சொல்றார். நடந்த உண்மையை சொன்னா தான் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமே பயந்து போய் சொல்றார். யுவர் ஆனர், நீங்க சீதாவோட அம்மா விசாரிங்க. ஏன்னா ஒரு தாய் தான் பொண்ணுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. சீதா சேகர் கல்யாணம் நடந்தது உண்மையா? உண்மைதாங்க. மருமகனே மறுபடியும் ஏன் மருமகன் ஆகிட்டீங்க? என் பொண்ணு மஞ்ச குங்குமத்தோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வேற சம்பந்தம் பார்த்திருக்கலாமே. எங்களுக்கு வசதி இல்லைங்க. யுவர் ஆனர், தாயே துரோகம் செய்ய நினைச்சாலும் எந்த பொண்டாட்டியும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. அதனால என் பொண்டாட்டி நீங்க விசாரிங்க. என் புருஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதான். பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம்? எனக்கு குழந்தை இல்ல, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்ல. அதனால நானே என் தங்கச்சிய என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன். சாட்சிகளை விசாரணை செய்ததை கொண்டு சேகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. யுவர் ஆனர், இந்த கல்யாணம் நடந்தது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் சீதாவுக்கு சேகர் கூட வாழ விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். வேண்டாம். பெரிய மனசோட என் கழுத்துல 2வது தாலி கட்டின என் புருஷனை நான் விவாகரத்து செய்ய விரும்பல. எங்க அம்மா, அக்கா, அப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி சேகர் என் புருஷன்தான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கிறது நல்லது. அவர் கூடவே குடும்பம் நடத்துறேன். மாமியார் வீட்ல இருந்து அடைக்கலமா புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. என் புருஷன் பாத்துக்குவாரு. உன் சக்களத்தையே நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? பொண்ணுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இனிமே நீ கவலைப்பட வேண்டாமா? ஹாய் சீதா, கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்துட்ட? ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், என்னடி இது? ரூம் அலங்காரம் பண்ண லட்சணம் இதானா? பழம்லாம் குறையுது. இவ எப்பவுமே இப்படிதான், எல்லாத்திலுமே கேர்லெஸ். இனிமே நீதான் நான் பாத்துக்கணும், புரியுதா? அத்தை, கவலையே படாதீங்க. இன்னும் 10 மாசம் சிங்கு குட்டி மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டுல துள்ளி விளையாடுவான் பாருங்க. எஸ் சீதா, குளிச்சுட்டு ரெடியா, டைம் ஆகுது. என்னடி யோசிக்கிற? நீ வரலன்னா சட்டத்தை மதிக்கலன்னு பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். அதெல்லாம் வேண்டாங்க, இப்பவே போய் ரெடி ஆயிடுறேன். நீங்க இத பேங்க் மேனேஜர்ட்ட கொடுத்துருங்க. என்ன சீதா அது? நம்ம ஹனிமூன் போறதுக்கு லீவ் லெட்டரா? இல்லைங்க, அப்புறம் என் ராஜினாமா கடிதம். என்னது, வேலையை ராஜினாமா பண்ண போறியா? ஏன்? என் புருஷன் செத்துட்டாருன்னு பாவப்பட்ட அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. அதான் என்னை காப்பாத்த புருஷன் நீங்க வந்துட்டீங்களே, அப்புறம் நான் ஏன் வேலைக்கு போகணும்? நோ 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 நோ, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். அது எப்படிங்க என்னால முடியும்? உங்க பொண்டாட்டியா இருந்துகிட்டு இன்னொருத்தரால கிடைச்ச வேலையை செஞ்சா அது நல்லா இருக்குமா? வேலை முதல் புருஷன்து, குடும்பம் நடத்துறது 2வது புருஷனோடனா அது உங்களுக்கு தானேங்க அவமானம். எனக்கு அதுல எந்த வித அவமானமும் இல்ல. உங்களுக்கு இல்லைனாலும் உங்க மானத்தை காப்பாத்த வேண்டியது உங்க பொண்டாட்டி ஏன் கடமை இல்லையா? என்னடி விட்டா பேசிட்டே போற? இந்த பார், நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு நீங்க எந்த கோர்ட்லயும் கேஸ் போட முடியாது.
அதுக்கு என் அம்மா அக்கா அப்பா யாரும் சாட்சி சொல்ல முடியாது. என்னடி சொல்ற நீ? கோர்ட் உங்க கூட குடும்பம் தான் நடத்தணும்னு சொல்லியிருக்கே தவிர வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட சொல்லல. ஏய், நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறிய 5000, அந்த பணத்துக்காக தாண்டி உன் கழுத்துல நான் கட்டாய தாலி கட்டினேன். எல்லாரையும் மிரட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்குனேன். வெரி குட். உண்மையை ஓவாயாலே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. ஜட்ஜுக்கு இப்போவாவது உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன். சாரி சீதா, எல்லாருமே உனக்கு எதிரா சாட்சி சொன்னதுனால நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஐக்கியம் சும்மா விடக்கூடாது. இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். என்னம்மா அது? அவனை மன்னிச்சிருன்னு எழுதிருக்க? என் அக்கா நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு சீதா. இதெல்லாம் வேண்டாம். இனிமேல் திருந்தி மனுஷன் நான் நடந்துக்க, அது போரும். இல்ல சீதா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிரயச்சித்தமா அடுத்த முகத்திலேயே உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க வருத்தமா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. எனக்கு தெரியும். விடிஞ்சா சீதா கல்யாணம் நடக்க போகுது. அதை நினைச்சுதானே. சீதாவை நம்ம மருமகளா நினைக்காதீங்க, மகளா நினைச்சு நம்ம 2 பேரும் போய் அவளை ஆசீர்வாதம் பண்ணுவோம். போலாம். நாம போகாம அந்த கல்யாணம் நடக்கும். நாம 2 பேருமே போலாம். யோ, நல்ல வேலை யாரும் இல்லையா? எல்லாரும் தின்னு போட்டு மேல தூங்குறானு போல் இருக்கு. வா, சீக்கிரம் வேலையை முடிச்சிருவோம். நீ டெரரிஸ்ட் மாதிரி ஆயிட்டோம். ஒரு இடத்துக்கு பாம்பு வைக்கிறதுக்கு இவ்வளவு குழப்பம் இருக்கு. சில பேர் ஊருக்கே வைக்கிறானே. யோ மீச, எத்தனை டைம் வெடி கொண்டு வச்சிருக்க? எடு எடு. இத வச்சா இந்த மண்டபமே இடிஞ்சு விழுந்துரும். யோ அறிவு கிட்டவனே, மண்டபம் இடிஞ்சு விழுதுன்னா உள்ள நானும் மாட்டி மாட்டேன். இது வச்சா இந்த ஹால் வரைக்கும் வெடிச்சிடும். யோ இதெல்லாம் வேண்டாம்யா. அருண் சீதா மட்டும் உயிரோடு இருக்க கூடாது. அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியா. அப்ப இது போதும். இதுதான் கரெக்ட். இதான் விலையும் கம்மியா இருக்கா. நம்ம எப்ப வெடிக்கும்? ஓமகுண்டத்தில் நெருப்பு வச்சது சூடு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க டமால்னு வெடிச்சிடும். யோ வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் காசு தருவேன். வெடிக்கலன்னா நோ காசு. வைய பார்த்து வையா. வெடி கொண்டுனா ஏதோ பெரிய ரேஞ்சுக்கு நினைச்சிருந்தா நீ கையில் நோண்டிட்டு இருக்கேன். இது கத்துக்கூடியா? எதிர்காலத்து நம்மளுக்கு தான் தொழில். எல்லா பயிலும் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. அது வெடிக்குமா? யோ, நான் தொழில ரொம்ப நாணயமானவன். வெடிச்ச உடனே காசு கொடுத்தா போதும். நான் மட்டும் என்ன சொன்னேன்? அப்படி உனக்கு காசு வேணும்னா வெடிக்கிற வரைக்கும் நீ கூடவே இருக்கணும். எங்க வத்தி பொட்டியை காணோம்? சாமே, இந்தாங்க சாமே வத்தி பொட்டி. ஏன்பா கேட்டா ஒரு குச்சி கூட கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு பொட்டியே கொடுக்கற? பெட்டிதான், ஆனா ஒரு குச்சி தான் இருக்கு. என்ன எட்டி பாக்குற? கிணறு நினைச்சு உள்ள கூச்சிடாத. இது ஹோமகுண்டம். இது என்ன நீ எனக்கு சொல்லி தரியா? முண்டம் நான் போனதுக்கு அப்புறம் கொடுத்த. அதெல்லாம் சாமி கும்பிட்டு சாமே. பயமா? உனக்கு நீயே வை கொள்ளி. ஏய் கலா, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. இத வந்துடுறேன் சீதா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். இது கல்யாணமா இல்ல காது குத்தலா? கல்யாணம் தான். என்னைக்கு கல்யாணம்? இன்னைக்கு தான். எப்ப முகூர்த்தம்? 9 to 10. தாலி கட்டுறது 9:30 இல்ல 10:30? 10:30 தாங்க. ஏன் இப்படி? அப்பதானே எல்லாரும் வருவாங்க. எல்லாருன்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? நான் ரொம்ப கோவக்காரன். ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கேன், அதனால யாரும் வரமாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை பால் பழம் சாப்பிட கீழே ரூம் ரெடி பண்ணுமா? நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் கலா அனுப்புறேன் அலங்காரம் பண்றதுக்கு. சீதா, மறுபடியும் உன்னை மனக்கோலத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பயே அதெல்லாம் பேசுறீங்க? சீதா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. உனக்கு புருஷன் ராசியே கிடையாது. புருஷன் தாலி கட்டணும்னு போய் சேர்ந்துட்டான். 2வது நான் தாலி கட்டினேன், சட்டத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன். 3வது தாலி கட்டலான்னு மனவேரல் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். பாவம்,
அவனை ஏமாற போறான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரியும்படி சொல்றேன். உன் சம்பாத்தியத்துல நான் மறுவாழ்வு தேடிக்க பார்த்தேன். ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மறுவாழ்வு தேடிக்க பாக்குற. 2 தடவை தாலியாருன உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னையதான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா தியாகம் பண்ற ஆம்பளைங்க இந்த நாட்டுல இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. சீதா, அவ்வளவு சுலபமா நான் விட்டுற மாட்டேன். காலம் கணிஞ்சு வருத்தம் தான் அன்னைக்கு அன்பா நடிச்சேன். எஸ். என்ன என்ன இப்படி பாக்குற? சத்தம் போட்டு ஊரை கூட்டலான்னு பாக்குறியா? மேல சத்தத்துல என்ன கூச்சல் போட்டாலும் ஒண்ணு கேட்காதுரே. அதுக்காக தான் இந்த இடத்தை இந்த நேரத்தை நான் செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட கெட்டு போனவனு இந்த உலகத்துக்கே தெரியணும். அப்பதான் இன்னொரு தியாகி வரமாட்டான். நீ கன்னியா இருக்கிறதால உன்னை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. கற்பழிச்சிட்டா ஐயர் மந்திரம் சொல்ல மேலதால சத்தத்தோட முகூர்த்தம் நடக்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கும். என்ன அடிக்காத, நான் புருஷன். உன்ன மாதிரி துரோகிங்க புருஷனா இருந்தா என்ன, பிள்ளையா இருந்தா என்ன, விடக்கூடாதுடா, விடக்கூடாது. சீதா, நீ சீக்கிரம் மணவரைக்கு போ. இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொல்றேன்ல, சீக்கிரம் போ. நீ என்ன பாம்பு அடிக்கல? அவசரப்படாதே, வெடிக்கும். யோ, தாலி கட்டும் போது வெடிக்கணும். வெடிக்கும். நெத்தியில குட்டிண்டு மந்திரத்தை சொல்லுங்க. வெடிச்சிருங்கள. ஒரு நிமிஷம் இருங்க. மணவரிக்கா மணவர் என்ன ஏன் பயப்படுறீங்க? எனக்கு என்ன பயம்? எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டோம்னா அப்புறம் இங்க நின்று வர்றவங்க யாரு வான்னு கூப்பிடுறது? தாலி கட்டுற நேரமாச்சு, ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? ஒண்ணு தேவையில்லை, நீ போ. முதல்ல நீ போ, போய் சேரு. போ, முதல்ல நீ போய் சேரு. இவளும் போய் சேர்ந்தான்னா இருக்கிற சிலையில வித்து காசாக்கி வர்ற அமௌண்ட் வட்டி விட்டுறலாம். ஆமா, வெடிக்கும்ல? நிச்சயம் வெடிக்கும். யோ, ஒரு நல்ல வசதியான வயசான விடவா பாரியா. எதுக்கு? வாழ்க்கை விடலான் கிழிஞ்சது போ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏன் பாம்பு வெடிக்கவே இல்ல? வெடிக்குமா? வெடிக்க போகுது. மேளம், எட்டு மேளம். சிவகாசியில் வெடிக்காத ஊம பட்டாசு கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டிட்டானே பரதேசி நாய். எடுத்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நைட்லயே முயற்சி பண்ணி பார்க்கலாம். மீசக்காரப்ப ஏமாத்தி போட்டானே, வெடிக்கும்னானே. நல்ல வேலை, காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம்.
ஏம்மா! சாரி மேடம், உங்க புருஷனுக்கு முதுகுல பலமா அடிபட்டதுனால முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர், இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுதான். இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே, நியாயமா? ஐயா, நியூ பேஸ் பிச்சைக்கார ஐயா, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறன்னு வேற தெரியல. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணாம விட்டேன். போடுங்க. சில்லறை இல்ல போ. ஏய், இந்த டயலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்கிட்ட சொல்லியிருப்பேன். போடியா. ஏய், சில்லறை இல்ல போடா. ஏய், எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகர்ந்துருமா? என்ன சாப்பிடுறியா? சாவுதாயா? எத்தனை பேருக்கு சாப்பிடுறது தெரியுமா? எடுத்து பாரு. எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சுதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு நாக்குல சனி, எனக்கு கால்ல சனி. இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன். இந்த கால வச்சிட்டா? ஆமா. கோடி கோடியாவா? அப்ப நான் ரெண்டு பேரும் பார்ட்னரா சேர்ந்து இந்த நாட்டையே வளைச்சலாமே. 50-50. பார்ட்னர் 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 சில்லறை எல்லாம் தூக்கி போடுங்க. எதுக்கு? நீ கழட்டி விட்டீனா? நோ நோ.